ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வாங்க பார்க்கலாம். 1 pot பீஸ் மசாலா ரைஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் வித் மெத்தட்ஸும் சொல்லியிருக்கேன். ரொம்பவே குயிக்காக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு குக்கர் ஹீட் ஆனோடனே நம்ம அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கணுன்னா மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே அதில் அரிசி சேர்த்திடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா பிரியாணி ரெடி. இப்போ பிரியாணிக்கான சைட் டிஷ் பார்த்துடலாம். பெரிய சோயாபீன்ஸ் வச்சு சைட் டிஷ் ஈஸியாக செஞ்சிடலாம். அதோட மெத்தட்ஸும் சொல்லியிருக்கேன். ஒரு பேன் எடுத்து அதை சூடு பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கருகாப்பிலை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஹாட் வாட்டரில் 15 நிமிஷம் சோக் பண்ணி எடுத்த சோயாபீன்ஸு, தேவையான அளவு மஞ்சள்தூள், உப்பு, கறி மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை சோயா சங்க்ஸ் சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக, சிம்பிளாக, டேஸ்ட்டாகவும், குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். க்ரீன் பீஸும் கேபேஜும் வச்சு சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுக்கலாம். சோயாவும் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.